ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபார்மட் டெஸ்ட் டேபிள் அப்புறம் செல் ஸ்டைல் இது ரெண்டும் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் நம்ம கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்துருப்போம். அதில் வந்து 2 பார்ட் போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஃபார்மட் டெஸ்ட் டேபிள் அண்ட் செல் ஸ்டைல் பார்க்கலாம். இப்போ ஃபார்மட் டெஸ்ட் டேபிள் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு டேட்டா இருக்குது. இப்போ இந்த டேட்டா பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸல் வந்து பார்க்குறதுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருந்தாலும் இது ஒரு டேபிள் கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட், தனித்தனி சிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கும். பட் எனக்கு இந்த டேட்டா மட்டும் நம்ம வேர்ட்லலாம் எப்படி ஒரு டேபிள் போடுறோமோ அதே மாதிரி இது எனக்கு டேபிளாக வேணும். அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஃபார்மட் டெஸ்ட் டேபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டோன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? லைட் இருக்குது, இப்போ டார்க் இருக்குது. இது மாதிரி என்ன கலர்ஸ் வேணுமோ நான் அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? வச்சுட்டேன்னா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண என்ன ஆகுனா இப்போ அந்த நம்மளுக்கு செலெக்ஷன் கரெக்டு தானான்னு கேட்குது. இன்கேஸ் கம்மியாக நம்ம செலக்ட் பண்ணிட்டோம், இல்லை இன்னும் கொஞ்சம் டேட்டாஸ் வேணும்னா நான் இங்கே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 இது மட்டும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த டேட்டா வந்து இங்கே நான் மாற்றுறதுனா கூட மாற்றிக்கலாம். அது எல்லாமே நமக்கு இங்கே இது அப்ளை ஆயிரும். ஓகேங்களா? நான் இப்போ இந்த அக்யூரேட் டேட்டா மட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு அந்த செல்லோட ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே இப்போ நமக்கு இங்கே மெனு ஆப்ஷன்ஸும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நமக்கு ஹோம், இன்சர்ட், பேஜ், டேட்டா அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு. இன்னும் சில மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாம் எப்போ அவைலபிள் ஆகும்னா இந்த மாதிரி நம்ம ஏதாவது டேபிள்ஸ் கிரியேட் பண்ணும்போது இன்னொரு மெனு ஆப்ஷன் அவைலபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளில் நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு டிசைன் அப்படிங்கிற இன்னொரு மெனு ஆப்ஷன் நமக்கு இங்கே விசிபிளாக வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த டிசைன் ஆப்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆப்ஷனில் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த டேபிளுக்குன்னு ஒரு நேம் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள் நேம் வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் நேம் வந்து நம்ம எதாவது க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டா அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை மார்க்ஸ் அப்படின்னு இந்த டேபிளை நான் இப்போ டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஃப்யூச்சரில் ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த டேபிளை மொத்தமாக எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் தனித்தனியாக ரேஞ்சை செலக்ட் பண்ண தேவையில்லை. மார்க் அப்படிங்கிற ஒரு டேபிள் நேமை செலக்ட் பண்ணாலே இது எல்லா டேட்டாவுக்கும் செலக்ட் ஆயிரும். அது நம்ம அட்வான்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டேபிள் டிசைனில் அடுத்து நமக்கு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ், கன்வெர்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? கன்வெர்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த சம்மரைஸ் பிவோட் டேபிள் வந்து நான் பிவோட் டேபிள் எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த டேட்டாஸ் எல்லாமே. இப்போ நம்ம இதில் அடுத்து என்ன பார்க்கணும்னா கன்வெர்ட் டு ரேஞ்ச் அப்படின்னு இருக்குது. கன்வெர்ட் டு ரேஞ்ச்னா இப்போ நம்ம டேபிளை வந்து டேபிள் வேணாம், எனக்கு நார்மல் டேட்டா இருந்தால் போதும் அப்படின்னா டேபிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கன்வெர்ட் ரேஞ்ச் கொடுக்குறோம். ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ டேபிள் வந்து கன்வெர்ட் பண்ணி நார்மல் ரேஞ்ச் ஆகணும். இப்போ திருப்பி நமக்கு டேட்டா வேணும், டேபிளாக வேணும் அப்படின்னா டேபிளாக நான் இங்கே மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நமக்கு இதில் டிசைனில் வேறு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த டேபிளை வந்து நான் இங்கே வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணணும், ஒரு ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டேபிளோட டேட்டா வந்து வேறு ஏதோ இடத்துல இருந்து கொண்டு வருது அப்படின்னா இங்கே ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம டேபிளை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். டேட்டா ரெஃப்ரெஷ் ஆகிறக்கா இப்போ வேறு ஏதோ ஒரு ஒர்க் ஷீட்லேருந்து இந்த டேட்டாவை நான் இங்கே கொண்டு வரேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மாறாமல் மேனுவலாக நம்ம வச்சுருக்கும்போது இந்த ரெஃப்ரெஷ் ஆப்ஷன்ஸ் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டர், டோட்டல், பிராண்ட் ரோ, ஃபில்டர் பட்டன் அப்படிங்கிற 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஃபில்டர் பட்டன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹெட்டர் ரோ அப்படின்னு போகிறேன். ஹெட்டர் ரோவில் நமக்கு என்னென்ன இருக்குன்னா ஸ்டூடெண்ட் நேம், எக்ஸாம் டேட், தமிழ், இங்கிலீஷ், டோட்டல் அப்படிங்கிறது நம்மளோட ஹெட்டர் நேம். இந்த ஹெட்டர் நேம் இந்த டேபிளில் வேணுமா அப்படின்னு நமக்கு இது கேட்குது. இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த ஹெட்டர் நேம் நமக்கு போயிடும். வெறும் டேட்டாஸ் மட்டும் விசிபிள் ஆகும். ஹைடு மட்டும்தான் ஆயிருக்கும். நமக்கு வேணும்னா நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்கே ஹெட்டர் ப்ரோ ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்த டேபிளில் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா டிசைனில் பிராண்டட் ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கு. அந்த கன்வெர்ட் வேணாம், இப்போ நார்மலாக இருக்கும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் வந்து ஒரு லைன் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு ரோக்கும் ஒரு தனியாக லைன்ஸ் இருக்குது. இந்த லைன்ஸ் தேவையில்லை, நார்மலாக டேபிள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம டிசைனில் போய்ட்டு பிராண்டட் ரோ அப்படின்னு கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ரோஸ் வந்து லைன்ஸ் வந்து நமக்கு இப்போ போயிடுது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ பிராண்டட் ரோஸ் எனக்கு தேவையில்லை, அதே மாதிரி லைன்ஸ் இப்படி வெர்டிக்கலாக எனக்கு வேணும் அப்படின்னா பிராண்டட் காலம் நமக்கு செலக்ட் பண்ணோம்னா இந்த காலம்ஸில் மட்டும் இப்படி லைன்ஸை அப்ளை பண்ணி நமக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த டேபிள் டிசைன்ஸ் ஆப்ஷனில் இருக்க பிராண்டட் காலம் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நான் இப்போ இதையும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு காலம் ஆஃப் த டேபிளுங்கிறது நமக்கு இந்த ஏ காலம், ஸ்டூடெண்ட் நேம் இருக்குல்ல அந்த காலம் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு காலம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு காலம் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இந்த இது மட்டும் நமக்கு இப்போ ஹைலைட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஹைலைட் ஆகி காமிக்குது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? ஹைலைட் ஆகிக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டு காலம் மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு காலம் மட்டும் நமக்கு ஹைலைட் ஆகுது. டோட்டல் காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆகுது, டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது இது எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பட்டன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் பட்டன் பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஹெட்டர் ரோ வந்து நம்ம ரிமூவ் பண்ண மாதிரி ஆகணும், ஹெட்டர் ரோ மொத்தமாக போயிடும். பட் எனக்கு ஹெட்டர் ரோ வேணும். இந்த ஃபில்டர் பட்டன் வந்து எனக்கு இங்கே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது, இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஃபில்டர் பட்டனை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா?
அடுத்து இதில் என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா, இந்த டோட்டல் ரோ நான் கிளிக் பண்ணுறேன். என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாவை ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் பண்ணி இந்த ஃபைனல் ரோஸ் இருக்குல்ல அதோட டோட்டலை வந்து நமக்கு இங்கே கீழே டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். ஓகேங்களா, இதோட டோட்டல் எவ்வளவோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன் என்னென்னா இந்த கிராண்ட் டோட்டலை நம்ம கிளிக் பண்ணும்போது அதில் ஒரு ட்ராப் டவுன் அப்ளை ஆகுது. இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணால் அதில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இருக்குது, கவுண்ட் இருக்குது, கவுண்ட் நம்பர், மேக்ஸிமம், மினிமம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இருக்க டேட்டாவில் மேக்ஸிமம் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 196 இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் என்ன அப்படின்னு நான் கேட்டேன்னா அது வந்து 196 அப்படிங்கிறது நமக்கு காமிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூஜ் டேட்டா இருக்கும்போது நம்ம அதை மினிமம் டேட்டா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட டோட்டல் சம் நம்ம பார்த்துட்டோம். இதில் கவுண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ லைன் ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா அதே மாதிரி இங்கே கவுண்ட்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆவரேஜ் எவ்வளோ, இந்த டோட்டலோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 157.25. இந்த மாதிரி டோட்டல் ரோஸ் வந்து நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிட்டால் அது நம்மளோட கேல்குலேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இந்த ரோஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்டைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இங்கே ஒரு டேபிள் ஸ்டைல் இருக்குது. இந்த டேபிள் ஸ்டைல் எனக்கு வேணாம், இப்போ வேறு டேபிள் ஸ்டைல்னால் நான் இங்கே கிளிக் பண்ணி அந்த டேபிள் ஸ்டைலை மாற்றிக்கலாம். ஓகேங்களா, என்ன டேபிள் ஸ்டைல் வேணுமோ அந்த டேபிள் ஸ்டைலை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நிறையா எனக்கு மோர் டேபிள் ஸ்டைல் வேணும்னா இங்கே அப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு இருக்கிற எல்லா டேபிள் ஸ்டைலுமே நமக்கு இங்கே வேணும். அது எது வேணுமோ நம்ம வந்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மட் டெஸ்ட் டேபிள் முடிஞ்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ டேபிள் ஸ்டைல் இருக்குது. ஓகேங்களா, நியூ டேபிள் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்மளாம் கஷ்டமாக ஏதோ ஒரு டேபிள் ஸ்டைலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டேபிள் ஸ்டைல் ஒன்று கொடுக்குறேன். இப்போ நியூ ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, நியூ அப்படின்னு ஒரு ஸ்டைல் நேம் கொடுக்குறேன். அந்த ஸ்டைல் நேமில் ஹோல் டேபிளை செலக்ட் பண்ணி எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வேணும், டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டிங் வேணும் அப்படின்னா ஹோம் டேக்கு நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட் க்ரீன் கலர் நான் கொடுக்குறேன். அந்த டேபிளுக்கு வந்து ஒரு பார்டர் கொடுக்குறேன். இந்த மாதிரி எனக்கு பார்டர் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டில் போயிட்டு எனக்கு என்ன ஃபாண்ட் வேணும், இப்போ போல்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோல் டேபிள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இங்கே ப்ரிவியூவில் வந்துருச்சு. நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்தோன்னா இப்போ நமக்கு அது இங்கே வந்து அப்ளை ஆகலை. அப்ளை ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இங்கே உள்ளே போனீங்கன்னா நம்ம நியூவாக க்ரியேட் பண்ண டேபிள் ஸ்டைல் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. கிளிக் பண்ணிவிட்டா அது எப்படி நம்ம என்னென்ன கொடுத்தோம், நம்ம போல்டாக இருக்கணும்னு கொடுத்தோம், அதனால எல்லாமே போல்ட் ஆயிடுச்சு. கலரிங் என்ன கலரிங் கொடுத்தோமோ அது நமக்கு கலரிங் டெஃபன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த கலரிங் தாண்டி இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு ரோ லாஸ்ட் ரோ அது எல்லாமே நம்ம எப்படி வேணும் அப்படிங்கிறது தனித்தனியாக நம்ம இங்கே டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கிளிக் பண்ணி ஒவ்வொரு ரோவாக என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம் டேபிளில். ஓகேங்களா, இந்த டேட்டாவை நான் வந்து செல் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஏதோ ஒரு ஸ்டைலில் மட்டும் எனக்கு தனியாக ஸ்டைல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் நேம் அப்படிங்கிற வந்து செல்லை மட்டும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலில் வேணும் அப்படின்னா நமக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன், நார்மல், பேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் வேணும், இப்போ ஹெட்டிங்ஸ்னால் இதுதான் ஹெட்டிங் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி செல் ஸ்டைலில் போயிட்டு இப்போ எனக்கு இது ஹெட்டிங் ஆப்ஷனில் வேணும் அப்படின்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நேம்ஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்னா நேம்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் ஆப்ஷனில் இப்போ நேம்ஸ் இந்த செலெக்ஷன் கொடுக்குறேன், இந்த செலெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அது நமக்கு இங்கே செலக்ட் ஆயிடுது. அதே மாதிரி எனக்கு என்னென்ன டிஃப்ரென்ஷியேஷன் வேணும் அப்படிங்கிறது இந்த செல் ஸ்டைல்லையே நமக்கு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி நமக்கு அதில் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது செல் ஸ்டைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட்டர். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு செல் ஸ்டைலில் பர்சன்ட், கரன்சி அப்படிங்கிறது இருக்குது. நான் இங்கே டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த டேட்டா வந்து எனக்கு என்ன ஸ்டைலில் வேணும் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ டிஃபைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ செல் ஸ்டைல் போயிட்டு இது வந்து நம்ம போன தடவை நம்பர் ஃபார்மேட் பார்க்கும்போது பார்த்துருப்போம், இப்படி பர்சன்டேஜாக வேணுமா இல்லை கமா செப்பரேட்டராக வேணுமா அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம செல் ஸ்டைலும் இங்கே நம்பர் ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் நம்ம கமா செப்பரேட்டராக வேணுமா அப்படிங்கிறத வந்து இங்கே ஆப்ஷன் வந்துருச்சு. அதே மாதிரி கரன்சியாக வேணுமா அப்படின்னா டாலர் சிம்பிள் வந்துருச்சு. இப்போ அக்கௌண்டிங் ஃபார்மேட்டில் இது வந்துடும், பர்சன்டேஜ் சிம்பிளில் பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேங்களா, நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கேயே அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி இல்லை எனக்கு இது நியூவாக எனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டைலில் வேணும் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு எனக்கான ஒரு ஸ்டைல் வேணும் அப்படின்னா இங்கே பண்ணிக்கலாம். நியூ செல் ஸ்டைல் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணி செல் ஸ்டைலுக்கு ஒரு நேம் வைக்கிறேன். ஓகேங்களா, நேம்னு ஒரு நேம் வைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட்டில் நான் ஜென்ரல் போயிட்டேன். இப்போ நம்பர் போகிறேன். நம்பர் வந்து எனக்கு இந்த மாதிரி மைனஸ் லைன் வேணும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி செப்பரேட்டட் லைன் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கரன்சி இருக்குது, கரன்சி ஃபார்மெட்டில் வேணும் அப்படின்னு என்ன ஃபார்மெட்டில் வேணும் அப்படிங்கிறத வந்து நான் டிஃபைன் பண்ணி இப்போ ஓகே கொடுத்துட்டு. ஓகேங்களா, ஓகே கொடுத்துட்டா அங்கே எனக்கு அப்படி ஒரு நேம் வந்து எனக்கு ஒன்றா ஒரு ஃபார்மெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ஃபார்மெட்டை எனக்கு இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு செல் ஸ்டைல் போனீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண நியூ நேம் அப்படிங்கிற இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா, அந்த நேம் வேணும்னா அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஃபார்மெட் செலக்ட் பண்ணாமல் நம்ம மாதிரி நம்மளாக க்ரியேட் பண்ணுற கஸ்டம் ஃபார்மெட்டும் இங்கே இருக்கும், அதையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இந்த செல் ஸ்டைல் ஆப்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோவை நல்லா க்ரோ த்ரூ பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.